கடந்த மே மாசம் என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 36 மெடிக்கல் காலேஜஸ்ல 35 மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்ல மெடிக்கல் காலேஜஸ்ல போதுமான அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லை, லெக்சரர்ஸ் இல்லை, போதுமான அளவுக்கு அதுல வசதிகள் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ற வரைக்கும் இதுக்கான அங்கீகாரம் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து ரிசால்வ் ஆனால் மட்டும்தான் இந்த காலேஜஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படின்றது இந்த வருஷம் ஸ்மூத்தா நடக்கும். இப்போ இதுல ஒரு மேஜர் அப்டேட் கிடைச்சிருக்க ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்எம்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த காலேஜஸ் எல்லாத்துக்கும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க 36 மெடிக்கல் காலேஜ்ல 35 மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஓகே, இந்த கண்டிஷனல் அப்ரூவல் அப்படின்றது என்னன்னா, ஒரு சில நிபந்தனைகளை என்எம்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த காலேஜஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இந்த நிபந்தனைகளை இவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க இந்த வருஷம் அட்மிஷன்ஸ் போடலாம், இந்த காலேஜஸ் வழக்கம் போல இயங்கலாம் அப்படின்றதுக்கு அஃபிஷியலா என்எம்சி வந்து இவங்களுக்கு ஒரு கிரீன் ஃபிளாக் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இது ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நியூஸ்லாம் வெளிவந்ததுனால ரொம்ப கூடி சீக்கிரமே கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி எல்லாருக்கும் சீட்ஸ் அலாட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுலையும் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்.